அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் சமீப நாட்களாக அதிகரித்து வரும் மரணங்கள் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து கடலோர காவல்படை கைப்பற்றிய 30 கிலோ தடை செய்யப்பட்ட பொருட்கள், 2 பேர் கைது, ஒருவரின் மரணம், ஒருவரின் தற்கொலை சம்பவம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் என்னன்னு தெரியலைங்க, சமீப நாட்களாக அதிக அளவில் மரணங்கள் பதிவாகி வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீ விபத்தால் 50 பேரின் மரணம், அடுத்து கொலைகள், தற்கொலைகள் என சம்பவங்கள் நடந்தா இருக்கு. இப்போ கெப்தி ஏரியாவில் பணிபுரிந்து வந்த 30 வயதுடைய இளைஞர் ஒருவர் தனது சகோதரருக்கு வீடியோ கால் மூலம் ஃபோன் பேசிக்கொண்டே தனது உயிரை மாழ்த்தி கொண்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உடனே அந்த நபரின் சகோதரர் அவசர தொலைபேசி நம்பர் 112க்கு கால் செய்து நடந்ததை தெரிவித்த உடனே பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது அந்த நபர் கயிற்றில் தொங்கியவாறு மரணித்துள்ளார். இப்போ அவரின் உடல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மரணம் என்பது ஒரு தீர்வாகாதுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் கடலோர காவல்படை குவைத்திற்குள் கடத்த முயன்ற 30 கிலோ ஹாஷிஷ் என்னும் போதைப் பொருளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரையும் போதைப்பொருள் கட்டுப்பாடு பொது நிர்வாகம் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இன்னும் இந்த கடத்தலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அனைவரும் பிடிக்க உள்துறை அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் யாராவது இது போன்ற இல்லீகல் கடத்தலில் ஈடுபட்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 18841 என்ற நம்பருக்கும் புகார் தெரிவிக்கலாம் என குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், சாலிமா பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ்ஸுக்குள் ஒரு சடலம் கிடப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஒரு வழிபோக்கர் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த பாதுகாப்பு மற்றும் தடயவியல் துறை நிபுணர்கள் அந்த சடலத்தை மீட்டு மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடலை பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியுள்ளது. இதனால் இந்த நபர் இறந்துள்ளார், இயற்கை மரணமா அல்லது கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரிய வரும் என ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், ஸ்ரீலங்கன் விசாவும் எடுத்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 108 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 13,300 ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 70 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 61 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 63 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 85 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 86 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 271 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. ஸ்ரீலங்கன் ரேட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போதுங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு ரீச் ஆகிடுச்சு. குவைத்தில் உள்ளவங்களுக்கு சந்தோஷம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 10 தினார் அமைச்சாலே ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது 10,000 ரூபாய் கிடைக்கும். இதுவே ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனையே. ஏன்னா அங்கே விலைவாசிலாம் ஏறிட்டு இருக்கும். நல்லா தான் பாதுகாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 176 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.